இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவில் அடிலேட்டில் இந்திய நேரப்படி 9 ஆரம்பிச்சாங்க. டாஸ் வின் பண்ண கேப்டன் ரோஹித் சர்மா முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சாரு. நம்ம எதிர்பார்த்தபடி இந்திய டீம்ல 3 சான்ஸ் இருந்துச்சு. நம்ம அஸ்வின் என்ன திரும்பி டீமுக்குள்ள வந்துட்டாரு. ஜெய்ஸ்வாலும் கேரளா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தாங்க. நியூ பால் எடுத்த மிச்சல் ஸ்டார் முதல் பால்லே ஜெய்ஸ்வாலுக்கு எடுத்துக்கிட்டாரு. போன மேட்ச்ல ஏன் பாலா சொல்லணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பால்லே ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் பால் எடுக்கிறது மிச்சல் ஸ்டாருக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அடுத்து பார்ட்னர்ஷிப் போட்ட கேஎல் ராகுலும் சுப்மன் கில்லும் குட் ஷாட் ப்ளே பண்ணி இந்தியாவுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேஎல் ராகுலுக்கு ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. இன்னொரு கேட்ச் பிடிச்சுமே அது நோபாலாக போச்சு. நீ கேஎல் ராகுல் நல்லா லக் இருக்கிறா. நீ கேஎல் ராகுலோட செஞ்சுரி பார்த்து நினைக்கும் போது அடுத்த கொஞ்ச நேரத்தில் கேஎல் ராகுல் அவரோட கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்பர் 4ல் வந்து கிங் கோலி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு கத்தை வடிச்சு அவரோட இன்னிங்ஸ் சொன்னாரு. நீ கோலியோட இன்னொரு செஞ்சுரி இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்ச நேரத்தில் கோலி அவரோட கிட்டையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா அடிக்க அந்த சுப்மன் கில்லும் கோலி நீ மட்டும் தான் போவியா நானும் உன் கூட வந்துடும் சொல்லி அவரும் எல்பிடியில் ஆகிட்டு அம்பேத்கர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. 81க்கு நடக்கிற மோசமான நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டாங்க. நம்பர் 6ல் கிளம்புறீங்க கேப்டன் ரோஹித் சர்மா வந்த 10 பாலே டீ பிரேக் வந்துருச்சு.